அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய மலையாள நடிகர் மம்முட்டி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அருமையான நடிகர், நுட்பமான உணர்வுகளை சின்ன சின்ன அசைவுகளிலேயே வெளிப்படுத்தக்கூடியவர். அவருடைய பல திரைப்படங்கள் ரொம்ப ரசனைக்கு விருந்தாக இருக்கக்கூடிய ஒன்று. அவர் அண்மையில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அவர்கிட்ட கேட்குறாங்க, இன்னும் ஒரு 30-40 ஆண்டு காலம் கழித்து உங்களை மக்கள் எப்படி ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னு. அவர் சொன்ன பதில் ரொம்ப பிரமாதம். 50 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த கலைஞர்கள், நடிகர்கள் யாருன்னு இப்போ எவ்வளோ பேருக்குங்க தெரியும்? அப்போ இருந்த பாடகர்கள், நடன கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள் இப்போ எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது? அதே மாதிரி தான் இன்னும் ஒரு 50 வருஷம் கழித்து நம்மளை பற்றியும் நாம் ஒன்றும் மக்கள் மனசில் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. கோடானு கோடி பேரில் நானும் ஒருவன், அவ்வளவுதான் அப்படின்னார். எவ்வளோ பெரிய விஷயத்தை அப்படி சர்வசாதாரணமாக சொல்லிட்டார் பாருங்க. நமக்குள்ள நம்மை பற்றிய மதிப்பு, கணிப்பு அப்படின்றது சில பேர் மனசில் ரொம்ப உயர்வாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, சில அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க குட் மார்னிங்னு பதில் கூட சொல்ல மாட்டாங்க, அப்படி தலையாட்டுவாங்க. ஏன்னா இவர் உயர் அதிகாரியாம், மேல் அதிகாரி. எழுத்தாப்பில் வரவர் அவரை விட கொஞ்சம் அடுத்த லெவலில் இருக்கிறவன்றதுனால வாயை திறந்து கூட இவர் குட் மார்னிங்னு சொல்ல மாட்டார், தலை மட்டும் ஆட்டிட்டு போவார் ஓனா நாட்டம். ஆனால் இவர் மேல் அதிகாரி வர்றப்போ தூரக்கிருந்தே கையெடுத்து சார் குட் மார்னிங் சார் அப்படிம்பார். ஏன்னா அவரு மேல் அதிகாரி, அவரு இவருக்கு சொல்ல மாட்டார், அவரு இதே மாதிரி தான் தலையாட்டிட்டு போவார், பதிலுக்கு சொல்ல மாட்டாங்க. என்னையா பதிலுக்கு குட் மார்னிங்னு வாழ்த்துறதுனால என்ன குறைஞ்சி போயிட போகிறோம்? என் கீழறவனுக்கு பார்த்து நான் சொல்ல மாட்டேன், மேலே இருக்கிறவனுக்கு பார்த்து சொல்லுவேன், இதில் தான் என்னோடய ப்ரெஸ்டீஜ் இருக்குது. இந்த மாதிரி அற்ப அணுகுமுறைகளை எல்லாம் தினந்தோறும் பலமுறை நாம் பார்க்கிறோம். வாழ்த்த வாயும் தாழ்த்த சென்னியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாய் இருக்கிறதே அடுத்தவங்களை வாழ்த்துறதுக்கு தானேப்பா. இந்த காலை நேரம் உனக்கு நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்தேன், இதில் என்ன குறைஞ்சி போகிறான்னு. இன்னும் 50 வருஷம் இல்லை, அப்போவே யாரும் நம்மளை பெருசாக ஞாபகம் வச்சுக்க போகிறது இல்லை. அப்படி இருக்கிறப்போ இந்த நேரத்திலேயே அடுத்தவர்கள் மனம் மகிழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்னா அதை செய்து விடலாம். சொல்லப்போனால் அதுதான் நம்முடைய மதிப்பை பல மடங்கு உயர்த்தும். எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியம் இல்லை, எத்தனை மனங்களில் நாம் வாழ்கிறோம் அப்படின்றது தானே முக்கியம். சார், மதிப்பு அப்படிங்கிறதே இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழலுக்கு ஏற்ற மாதிரி, மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியது. இப்போ பாருங்களேன், எல்லாமே காகிதம்தான். ஆனால் தரையில் ஒரு விளம்பர நோட்டீஸ் இருக்குது, ஒரு 100 ரூபா நோட்டு இருக்குது. இந்த ரெண்டுத்தில் எதுக்கு மதிப்பு அதிகம்? 100 ரூபா நோட்டுக்கு தான் மதிப்பு அதிகம். சரி, இப்போ தரையில் எல்லாமே காகிதம்தான், தரையில் ஒரு 100 ரூபா நோட்டு இருக்குது, ஒரு 1000 ரூபாய் நோட்டு இருக்குது. இப்போ இந்த ரெண்டுத்தில் எதுக்கு மதிப்பு அதிகம்? 1000 ரூபாய் நோட்டுக்கு தான். சரி, எல்லாமே காகிதம்தான், இதே 1000 ரூபாய் நோட்டு பக்கத்தில் ஒரு கள்ள 1000 ரூபாய் நோட்டு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். யாரோ அப்போ தான் அடித்து காய போட்டிருக்கிறாரு, சரியா? இந்த 1000 ரூபாய் நோட்டுக்கு பக்கத்தில் ஒரு டூப்ளிகேட், ஒரு கள்ளர் 1000 ரூபாய் நோட்டு. இப்போ எதுக்கு மதிப்பு அதிகம்? இந்த ஒரிஜினலான 1000 ரூபாய்க்கு தான் மதிப்பு அதிகம். இப்போ பாருங்கள், கீழே எல்லாமே காகிதம் தான். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு 1000 ரூபாய் நோட்டு இருக்கிறது, பக்கத்தில் ஒரு $1000 நோட்டு இருக்கிறது. இது இந்திய மதிப்பு நாணயம், இந்திய ரூபாய். டாலருங்கிறது அமெரிக்க நாணயம், ரூபாய். சரி, இது 1000 ரூபாய், ரெண்டுமே காகிதம் தான். இதில் எதுக்கு மதிப்பு அதிகம்? $1000 தான் மதிப்பு அதிகம். சரி, இப்போ பாருங்கள், காலை நேரம் வயிறு கபகபான்னு பசிக்குது, டைனிங் டேபிளில் உட்காந்துருக்குறீங்க, உங்கள் தட்டில் கட்டுக்கட்டாக டாலர் நோட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. உங்கள் பசி தீருமா? 1000 ரூபாய் நோட்டு வைக்கிறாங்க, தீருமா? அந்த நேரத்தில் பசி தீரணும்னா 4 இட்லி ஒரு வடையினால் செய்யக்கூடிய அந்த காரியத்தை லட்சக்கணக்கான டாலரால் கூட முடியாது. இப்போ பாருங்கள், மதிப்பு என்பது எந்த பொருள், எந்த இடத்தில், எப்பொழுது, யார் முன்பு இருக்கிறது என்பதை வைத்துத்தான் ஒன்றினுடைய மதிப்பு என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. சார், ஒரு அருமையான சூஃபி கதை ஒன்று பாருங்கள். ஒருத்தர் போய் கேட்குறாரு, கடவுளுக்கு பயந்து நடந்தால்
அவருடைய கருணையை பெறலாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். கடவுளுக்கு பயந்து நடக்கிறது எப்படிங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களே அப்படின்னு ஒரு குரு கிட்டக்கு போய் ஒருத்தர் கேட்குறாரு. அவர் சொன்னார், கடவுளுக்கு பயந்து நடக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியலப்பா, ஆனால் கடவுளை நேசிப்பது எப்படின்னு வேணால் உனக்கு நான் சொல்லித்தரேன், நீ அதை செஞ்ச அப்படின்னா உனக்கு கடவுளினுடைய அருள் கிடைக்கும்னு. சரிங்க, எப்படியோ அவருடைய அருள் கிடைச்சா சரிதான், கடவுளை நேசிக்கிறது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா அவர் சொன்னார், உன் அயலானை நீ நேசி, கடவுளினுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னார். எப்படி கடவுளை நேசிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிறவனிடத்தில் அன்பு காட்டு, அயலானாக இருக்கிறவனை நேசிக்க கற்றுக்கொள், இது கடவுளை நேசிப்பதற்கு அடையாளம், அவனுடைய அருள் உனக்கு கிடைத்துவிடும், கருணை கிடைக்கும் அப்படின்னு அந்த குரு சொல்லுகிறார். நம்ம ஏதோ கடவுள்னா எங்கேயோ கோவிலுக்கு போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, சாமி கும்பிட்றது, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் சக மனிதனை மதிப்பதும் சக மனிதனிடத்தில் நேசம் செலுத்துவதும் தான் உண்மையான வழிபாடு என்பதை ஆன்மீக பெரியவர்களே நமக்கு உணர்த்திய அற்புதமான மண் இந்த மண். பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தின்னு மகாகவி பாரதி எழுதுகிறான். ஆக மதிப்பு என்பது நாம் நம் பேரில் வைத்து கொண்டிருக்கிற ஒன்று மட்டுமல்ல, மற்றவர்கள் பேரில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் மதிப்பும் அன்பும் நேசமும் செலுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்கிறது. இறைவனே உங்களைத்தான் கருணைக்கு உரியவனாக தேர்ந்தெடுக்கிறான் என்பதுதான் வாழ்வியல் உண்மை, ஆன்மீக உண்மையும் கூட. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.